உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. ஒரு பிரபல நடிகர் அரசியலுக்கு வரார் அப்படின்னும்போது விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன தெளிவாக சொன்னான்னா, நான் சினிமா உலகத்தை விட்டு விலகி அரசியலில் சார் ஆக்சுவலாக இந்த ஸ்பீச் அப்படிங்கிற பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வேல்பாரி ஃபங்க்ஷனில் ரஜினி சார் பேசியிருக்காரு சார். பொழிச்சிட்டார் ஒவ்வொரு வரியும் சார் ஆக்சுவலாக வித்தின் கோட்ஸில் போட்டு கோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இளையராஜா சாருடைய சிம்பனி மியூசிக் வந்து அரங்கேற்ற போறாரு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்துறதா இருந்துச்சு. அதனால வந்து கூலியோடைய ஆடியோ லன்ஸ் தள்ளி போறதா சொல்லுவீங்களே, எப்பதான் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இளையராஜாவுடைய ஃபங்க்ஷன். கார்த்திக் நாராயணுடைய மாறன் படம் வெளிவரும்போது அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு. இந்த படத்தை வந்து கார்த்திக் நாராயண் வந்து இயக்கலை, அது வந்து தனுஷ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. அதுக்கு அவர் ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் டைரக்ட் பண்ணாரு அப்படின்லாம் கூட செய்திகள் வந்தது. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். ஒரு வழியா விஜய் சார் வந்து வெளியில வீதிக்கு இறங்கி வந்து போராட்டம் நடத்திட்டாரு. எல்லாருமே அவர் மேல வச்ச ஒரு குறைன்னு சொல்ல போனா அது வந்து அவர் வந்து இன்டோர் அரசியல் தான் பண்றாரு, அவுட்டோர் அரசியலே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான். அவர் வந்து ஷூட்டிங்ல வந்து இன்டோரும் பார்த்துட்டாரு, அவுட்டோரும் பார்த்துட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து களம் இறங்கிட்டார் சார். பெரிய க்ரௌடு. இப்போ வந்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கூடியிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சினிமா வட்டாரத்துலையும் சரி, அரசியல் வட்டாரத்துலையும் சரி, ஒரு தளபதி தலைவராக ஆகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பிரபல நடிகர் அரசியலுக்கு வரார் அப்படின்னும்போது விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன தெளிவாக சொன்னான்னா, நான் சினிமா உலகத்தை விட்டு விலகி அரசியலில் குதிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் என்னுடைய சினிமா வாழ்க்கையை தவிர நான் வந்து தீவிர அரசியலில் தான் இருக்க போகிறேன், இனி சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டார். ஆனாலும் ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அடுத்து விஜய் படம் எப்போ? எனக்கு தெரிஞ்சு அடுத்து விஜய் வந்து ஜனநாயகனுக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும் அதுக்கு கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாராம. இப்படிலாம் வந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட பார்த்தா 3 வாரத்துக்கு ஒரு தரம் யாராவது சார் எப்போ அடுத்த படம் நடிப்பார் விஜய், ஜனநாயகம் தான் கடைசி படம் இல்லை, அதுக்கப்புறம் படம் நடிப்பார்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி தான் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரபலமான நடிகர் அரசியலுக்கு வரார் அப்படின்னும் போது இது போன்ற விமர்சனங்கள்லாம் தவிர்க்க முடியாது. நான் கூட லென்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு ரசிகருக்கு இப்படி தான் பதில் சொல்லியிருந்தேன். ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை நடிக்க போகிறான்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கிறது நடிக்கலைன்றது வந்து யார் முடிவு பண்ணான்னா நீங்கள் தான். நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒரு ரசிகர் கூட நான் பதில் சொல்லியிருந்தேன். உண்மையே பார்த்தா அதுதான். ரசிகர்கள் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் அவர் கொடுக்க போகிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த விஜய் சினிமா உலகத்தில் வந்து தொடர்றதும் தொடராதும் அமைய போகுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ரசிகர்கள் ரிசல்ட் கொடுக்குறது படத்துக்கா பாலிடிக்ஸ்க்கா சார்? ரசிகர்கள் ரெண்டுத்துக்கு இருக்குது. அதாவது இது வரைக்கும் தொடர்ந்து விஜய் ஆதரித்தவங்க ரசிகர்கள், திரைப்படங்களை ஆதரித்தவங்க. இன்றைக்கி அரசியல்லையும் அதே மாதிரியான ஒரு ஆதரவு அவருக்கு தந்தாங்கன்னா நிச்சயமாக விஜய் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு படத்தினுடைய வெற்றியை கணிக்க முடியாதோ, திரைப்படன்றது ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் உருவாகி அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கணும். அரசியல் அப்படின்றது இன்னும் மிக நீண்ட பயணம். இதையும் கணிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. எல்லாமே எப்படி திரைப்படம் வெளியான பொண்ணே ஜனங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முக்கியன்ற மாதிரி இதுவும் ஓட்டுப்பதிவு முடிந்ததுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய அரசியல் பயணத்தை தீர்மானிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. சார் ஆக்சுவலாக இந்த ஸ்பீச் அப்படிங்கிற பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வேல்பாரி ஃபங்க்ஷனில் ரஜினி சார் பேசியிருக்காரு சார். பொழிச்சிட்டார் ஒவ்வொரு வரியும் சார் ஆக்சுவலாக வித்தின் கோட்ஸில் போட்டு கோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த தன்னடக்கம் வந்து எப்படி சார் இத்தனை வயசுலையும் ஐ மீன் அந்த பிளேஸை வந்து ஓன் பண்ணுறாரு மொத்தமாக. அந்த வேல்பாரி கதை அளவுக்கு அவர் வந்து ஒன்று பேசுகிறாரு.
இத்தனைக்கு இன்னொன்று என்னன்னா சிவகுமார் சார் சொல்றாரு, அவரை கூப்பிட்டுருக்கலாம்ல, கமல் சாரை கூப்பிட்டுருக்கலாம்னு அந்த ஐ மீன் இன்னொருத்தங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அதை வந்து சொல்லலாம், தன்னை தாழ்த்தி தன்னை விட அவங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு. அது இன்னொரு ஒரு பெருந்தன்மையான விஷயம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து தி பெஸ்ட் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். அவர் படங்கள் மட்டும் இல்லை, மேடையில் வந்தாலும் அவர் பெஸ்ட் என்டர்டெய்னர் தான். அந்த ½ அன் ஹவரும் ஏதோ கலகலப்பான ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா எமோஷன்ஸ் இருந்ததில்ல, கொஞ்சம் கிண்டல், கொஞ்சம் கேலி, கொஞ்சம் வந்து அந்த வேல்பாரியை பற்றிய ஒரு விமர்சனம், இப்படி எல்லாமா கலந்து எங்கே தான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணார் மனுஷன், எப்போ யோசிச்சார் அப்படின்னே சொல்ல முடியாது. அப்படி யோசித்து பேசின பேச்சு மாதிரியும் இல்லாமல் மிக இயல்பாக அமைஞ்சிருந்தது. எல்லோரும் அந்த ½ அன் ஹவர் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணை திருப்பலை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இப்போ சமீப காலமாக அதிகமாக விழாக்களில் கலந்துக்கிறது இல்லை. முன்னாடி நிறைய விழாக்களில் கலந்துக்குவார். எந்த விழாவில் அவர் கலந்துக்கிட்டாலும் அவருடைய பேச்சு இருக்குல்ல, அது கொஞ்சம் தனித்துவமான பேச்சாக தான் இருக்கும். யார் அந்த மேடையில் பேசினாலும் அவங்களெல்லாம் தாண்டி அவருடைய பேச்சு இருக்காங்க தான் உண்மை. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேச்சு கேட்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஜுபிலண்ட் மூடு கொண்டுட்டார் எல்லாரையும் ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்பீச் சமீபத்தில் ரஜினி பேசினதில் இந்த வேள்பாரி விழாவுடைய பேச்சு. அப்படி ஒரு ஸ்பீச் சார், அதே மாதிரியான ஒரு ஸ்பீச்சை திருப்பி எப்போ கேட்போன்னு இருக்குது சார். கவலைப்படாதீங்க, அடுத்த மாதமே அவர் திருப்பி பேசுவார். ஏன்னா கூலி படத்தோட ஆடியோ லான்ச் வருது இல்லையா, ஸோ அதில் கண்டிப்பாக அவர் பேசுவார்ல. ஸோ அதே மாதிரி பேசுவாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு அதை பார்த்து ரசிக்க தான் போகிறோம் இல்லையா. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இளையராஜா சாருடைய சிம்பனி மியூசிக் வந்து அரங்கேற்ற போகிறாரு. அது வந்து தமிழக கவர்மெண்ட் தான் நடத்துகிறதா இருந்துச்சு. அதனால் வந்து கூலியோடைய ஆடியோ லான்ச் தள்ளி போகிறதா சொல்லியிருந்தீங்களே, எப்போ தான் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை? இப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இளையராஜாவுடைய ஃபங்க்ஷன் நடக்க போகிறதில்ல, அது தள்ளி போகுது. என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஜூன் மாதமே நடக்க வேண்டிய விழா அது திரும்ப ஆகஸ்ட் வச்சுருந்தாங்க. இந்த மாதம் நடத்தாமல் திரும்பவும் தள்ளியிருக்காங்க. இன்டெஃபினட் ஷிஃப்டிங்காக இருக்குது. அதாவது அடுத்து எந்த தேதியில் நடத்துறது அப்படின்னு முடிவெடுத்ததா தெரில. இந்த சிம்போனி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பிஸியானவங்க. அவங்க அத்தனை பேரும் அங்கேருந்து இங்கே வரணும், வாசிக்கணும், தங்கணும், இதெல்லாம் ஒரு 3-4 நாள் அவங்களுடைய காட்சி தேவைப்படும். இதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்ககிட்ட பிளாக் பண்ணால் தான் நடக்கும். திரும்பி இதை தள்ளி இருக்கிறதுனால எப்போ அது நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக செப்டம்பர்லேருந்து தள்ளி செப்டம்பர் அக்டோபருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த விழா தள்ளி போனதுனால இப்போ வந்து 2ஆம் தேதியே கூலி திரைப்படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்முடைய பெண்மணி சொன்ன மாதிரி அந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த சினிமா தீஸ்வீக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரஜினி ஸ்பெஷல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ செய்திகள் ரஜினிகாந்துடைய படத்தை பற்றி இருக்குது. கூலி திரைப்படம் இருக்குது. அதாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அழகாக கலாநிதி மாறன் தான் ஒரு விழாவில் சொல்லியிருந்தார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு பிரேக்கர் இல்லை, அவர் ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு. அது வந்து கூலி திரைப்படத்துக்கு திரும்ப நடந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இது வரைக்கும் அதாவது எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அயல்நாட்டு உரிமை எந்த தமிழ் படத்துக்கும் விற்காத அளவுக்கு ஒரு தொகைக்கு இந்த படம் விற்றுருக்கு. தொகையை காட்டோன்னு ஒரு தலை சுற்றிருச்சு எனக்கு. 81 கோடி ரூபாய் விற்றுருக்காங்க. இது வரைக்கும் அந்த தொகையை எந்த படமும் டச் பண்ணதில்லை. இதனுடைய 60% இல்லை 55% தான் இது வரைக்கும் எல்லா படமுமே விற்றுருக்கு. இது அப்படிப்பட்ட ஒரு தொகை. அது போக கூடுதலாக ஒரு 6 கோடி ரூபாய் அடிஷ்னல் டெபாசிட் வேறு எல்லாம் சேர்த்தா 87 கோடி ரூபாய் விற்றுருக்குறதா சொல்கிறாங்க. ஒரு ரெக்கார்டு ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு ரஜினிகாந்த் மேஜிக் தான். அது ரஜினி அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி உள்ளே இல்லைன்னா அது நிகழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட வந்து லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன் அப்படின்றனால இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி தான் தெலுங்குலேயும் இது வரைக்கும் ரஜினிகாந்த் படமே தொடாத ஒரு விலையை இந்த படம் தொட்டிருக்கு. 43 கோடி ரூபாய்க்கு தெலுங்கில் விற்றுருக்காங்க. அது தமிழ்நாட்டை தாண்டி எல்லா எல்லைகள்லையுமே பார்த்தா வியாபாரத்தினுடைய சைஸ் இருக்கே, அது வந்து அப்படி ஒரு ஜெயண்ட் சைஸ் பிஸ்னஸாக இருக்குது. கர்நாடகாவில் இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் அதிகபட்சமாக ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே விற்கப்பட்டதே இல்லை. இந்த படம் 22 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வியாபாரத்தில் ஒரு புது ட்ரெண்ட் செட்டராக இந்த படத்தின் மூலம் ஆயிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்கிறதுனால தானே அந்த அளவுக்கு எல்லோரும் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. கார்த்திக் நாராயணுடைய மாறன் படம் வெளிவரும்போது அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு. இந்த படத்தை வந்து கார்த்திக் நாராயண் வந்து இயக்கலை, அது வந்து தனுஷ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. அதுக்கு வந்து அவர் ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் டைரக்ட் பண்ணார் அப்படின்லாம் கூட செய்திகள் வந்தது. ஆமாம், அந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ட்வீட்டும் போட்டு அதை டெலிட்டும் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் போட்டு டெலிட் பண்ணார். ஆக்சுவலாக அது ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் இப்போ வந்து அதுக்குண்டான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு சார். என்னென்னா
உண்மைக்குமே என்ன நடந்திருக்குன்னா ஸ்பாட்டில் எந்த டேக் நடந்தாலும், அதாவது ஒரு ஷாட் வச்சு கம்போஸ் பண்ணி போகலாம் ஆக்ஷன் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் அவர் ஓகே சொல்லிடுறாரு. மானிட்டர் கூட பார்க்கறது கிடையாது, ஓகே போகலாம் அடுத்த ஷாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்கில் இருந்திருக்காங்க. அங்கே நடித்த முக்கியமான நடிகர்கள் அமீர் சாராக இருக்கலாம், அல்லது அதில் ராம்கி சார் நடிச்சிருந்தாங்க, இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து என்னப்பா ரீடேக்கே கேட்க மாட்டேன்றாங்க, ஒரு டைம் மானிட்டரையாவது பார்க்கணும், இது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க, இது சரியில்லை, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கிறோம், நம்மளுக்கு இப்படிலாம் பார்த்தது இல்லையே, ஒரு டைம் பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை சார் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த இது போயிடுற மாதிரியான ஒரு மூட்லேயே தான் இருந்திருக்கிறா. அப்படி இதை பார்த்து தனுஷும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 வீக் விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் இன்னொரு டேக் எடுத்துக்கிறேன் இந்த ஷாட்டை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி மெல்ல மெல்ல வந்து அவரே முழுசாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட் கூட வர்றதில்லை சார், ஆஃபீஸில். ஆமாம், ஹோட்டல்லே தங்கிட்டு அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்துருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் தான் வந்து டேரக்டும் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதுனால தான் அந்த படம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கு, அது வந்து ரிலீஸே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை தனுஷ் சார் வந்து டேக் ஓவர் பண்ணலன்னா படம் ரிலீஸ் கூட ஆயிருக்குன்றாங்க. இந்த படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். அந்த படம் அந்த ஷெடியூலில் முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ். இல்லைன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் டேட்டும் வேஸ்ட் ஆனால் அதெல்லாம் திருப்பி எங்கேருந்து வாங்க முடியும்? இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களோ இல்லை அந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களோ ஏதாவது ஒரு ஆலோசனை அந்த படத்துக்கு சொன்னாங்கன்னா அது ஒரு குறுக்கீடாவோ தலையீடாவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஐடியா. இப்போ சமீபத்தில் நம்முடைய மைல்கல் நிகழ்ச்சியில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா ஒரு இன்சிடெண்ட்டை சூப்பராக சொல்லியிருந்தார். பாட்ஷா திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் பாட்ஷா திரைப்படத்தில் யாருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் இருந்துன்னு கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபைட் மாஸ்டர் 2 சீன் அற்புதமான சீன் சொல்லியிருக்காரு அந்த படத்தில். இன்னொரு பக்கம் எடிட்டர் அவர் ஒரு சீன் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு 5-6 சீன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இப்படி எல்லாருடைய காம்பினேஷனில் தான் சார் அந்த படம் இந்த அளவு சிறப்பாக அமைஞ்சுது. இன்றைக்கு காலத்தை கடந்து பேசப்படுகின்ற படமாக பாட்ஷா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் அமைஞ்ச சீன்ஸு. இந்த சீன் பூரா நான் தான் கிரியேட் பண்ண அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு பக்கம் பாலகுமாரன் அற்புதமான கான்ட்ரிபியூஷன் இருந்தது, அது மாதிரி இன்னொரு பக்கம் ரஜினி சார், இப்படி பல பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்க தானே ஒரு டேரக்டருடைய வேலை, புத்திசாலித்தனம் தானே. ஏன்னா படம் ஜெயிக்கணும். இப்போ எதுவானாலும் எல்லாருக்கும் என்ன ஆப்ஜெக்ட்டு, அந்த படம் ஜெயிக்கணும். படம் ஜெயிக்கணும்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் எடுத்துக்கணும். அதில் எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ டேரக்டருடைய வேலை என்னென்னா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இதில் எது அந்த படத்துக்கு சூட் ஆகும், எது வச்சா சூட் ஆகாது, அதை தவிர்த்துட்டு எது சூட் ஆகும் அதையெல்லாம் வந்து கோர்த்து படமாக உருவாக்குறது தானே டேரக்டர் வேலை அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருந்தார். இப்போ எனக்கு தெரிஞ்சு சினிமா அது மாதிரி ட்ரெண்டில் தான் இருக்குது. பல டேரக்டர்கள் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ஹீரோஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவார் சார், வி வெல்கம் தட் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நான் வந்து 3வது படம், இந்த படத்தில் நடிக்கிறவருக்கு 25வது படம். 25 படத்தில் அவர் எப்படிப்பட்ட டேரக்டர் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த நாலேஜெல்லாம் சேர்ந்து தானே அவர் எனக்கு தராரு. ஸோ எனக்கு இன்டெரக்டாக ஒரு 25 டேரக்டருடைய ஒரு விஷயம் வந்து கேப்சூலாக கிடைக்குது. அதை நான் பயன்படுத்திக்கிறது தானே புத்தாலித்தனம்னாரு. அதுதான் உண்மை. அந்த ஸ்பிரிட்டு தான் வேணும். இப்போ எல்லாருக்கும் இதுதான் கோல், படம் நல்லா இருக்கணும், படம் ஜெயிக்கணும். படம் ஜெயிச்சா டேரக்டர் பேர் தானே வரப்போகுது. ஒரு படம் அப்படின்னு வின் ஆச்சுன்னா யாருக்கு கிரெடிட்டு? ஒன்று அந்த ஹீரோவுக்கு, அடுத்தது நேச்சுரலாக அந்த படத்தினுடைய டேரக்டர் தான் போகுது. அதனால் யாருடைய கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறது யாருடைய கான்ட்ரிபியூஷன் தவிர்க்கிறதுன்றது இல்லை, எது பெஸ்ட் அதை டிசைட் பண்ணுறது தான் ஒரு டேரக்டர் வேலை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நேற்று தலைவன் தலைவி ஆடியோ லான்ச் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. இல்லை, அந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருந்தாங்க. அவங்க நிர்வாகத்துலேருந்து எல்லோரையும் கூப்பிட்டு, சார் இந்த விழா வந்து தலைவன் தலைவிக்கான விழா, அதனால் நீங்கள் மட்டும் வரக்கூடாது, வீட்டில் உங்கள் தலைவியும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் வேண்டுகோள் கொடுத்தாங்க. இது எல்லாராலையும் நிறைவேற்ற முடியல, ஆனாலும் ஒரு சிலர் வந்து தலைவியோடு வந்தாங்க. படம் இருக்கே அது வந்து ஒரு குடும்ப பாங்கான படம், ஒரு எமோஷனலான ஃபேமிலி ட்ராமா தான் தலைவன் தலைவி. அந்த படத்தினுடைய டேரக்டரான பாண்டியராஜ் வந்து அதில் ஒரு அத்தாரிட்டின்ற மாதிரி குடும்ப படங்கள் எடுக்கிறதுல ஏற்கனவே பேர் வாங்கினவர். அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்னு பார்த்தா இந்த மாதிரி நேச்சுரல் அவர் எடுத்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை அவங்க டிசைன் பண்ணி இந்த விதமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தலைவன் தலைவிக்கு வந்து இப்போ விளம்பரம்லாம் வரதை பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் ஒரு சின்ன பொம்மை விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும், அந்த பொம்மையை பார்க்கும்போதே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த விளம்பர பேட்டர்னே நல்லாயிருக்கு. அந்த பொம்மையை தான் எல்லோரும் நேற்று வந்த முக்கியமான விருந்தினர்களுக்கெல்லாம் பரிசாக கொடுத்தாங்க. 2 பேர் இருக்கிற பொம்மையை எல்லோரும் அதை வாங்கும்போதே, சார் இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ப்ரெஷியஸாக வச்சுருப்போம் நாங்கள், அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குது இந்த பொம்மைன்னாங்க. ஒரு ஃபேமிலி பிக்சருக்கு எப்படி ஒரு விழா நடத்தணுமோ அது மாதிரி ஒரு விழாவாக அது அமைஞ்சது. நேற்று ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் விழாவில் வந்து கலக்கினதுன்னா தீபா தான்.
இப்போ தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகையாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பாண்டியராய் படத்தில் அவங்க தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுடைய அடுத்த மைல்கள்லாம் வந்து விஜய் சேதுபதியுடைய அம்மாவை அவங்க நடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில். அதை தாண்டி நேற்று ஸ்டேஜில் இந்த படத்தினுடைய ஒரு பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடினது பார்த்து மொத்த ஸ்டேஜ் நேற்று கதி கலங்கி போச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அப்ரிஷியேஷன். நேற்று வந்து ஷோ ஸ்டீலர்னால் அது தீபா தான். மூக்குத்தி அம்மன் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி 2 ஷெடியூல் முடிச்சிட்டாங்க சார். இப்போ அடுத்த கட்ட ஷெடியூல் வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஜூலை 14. அதில் இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 20 வரைக்கும் அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து இந்த ஷெடியூலை பிளான் பண்ணியிருக்காங்க சார். செப்டம்பர் 20க்குள்ளே மொத்த படத்தையும் முடிச்சு வந்து பூசணிக்காய் உடச்சிடணும் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஷெடியூல் பிளான் பண்ணான்னா ஒரு நாள் கூட பிரேக் ஆகுது, அப்படியே கண்டினியூஸாக நடத்தக்கூடியவர் தான். இதை வந்து செப்டம்பருக்குள்ளே ஃபாஸ்ட்டாக முடிக்கிறான்னா அதுக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு சூட்சமும் இருக்குது. அவருடைய படம் வந்து அக்டோபர் மாதம் பிளான் பண்ணியிருக்காரு. விஷாலோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறான்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அக்டோபரில் பிளான் பண்ணுறாங்க. இதை முடித்தா தானே அடுத்த படத்துக்கு போக முடியும். ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு சுந்தர்சி எப்போவுமே போவார். அதனால் இந்த மாதம் செப்டம்பருக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இருந்தால் சாங்ஸ் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் விஷால் படத்தை ஆரம்பித்து கூட அந்த சாங் ஷெடியூலில் வச்சுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் சுந்தர்சி எப்போவுமே பிளான் பண்ணுவார். அவருக்கு தெரியும் எப்போ சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும், எப்போ சாங்கை பிளான் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பர்ஃபெக்டான விஷயம் ஒரு பண்ணக்கூடியது என்னென்னா, இந்த மூக்குத்தி அம்மன்லேயே பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை பிளான் பண்ணுறதுல வந்து சுந்தர்சி ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஷெடியூல்லே அதாவது படம் பூரா எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் வருதுன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அந்த ஷெடியூலில் முதல்லையே பண்ணிடுவார். இப்போ அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் ஷூட்டிங் போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலையும் பார்த்தா அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்டுக்கான சீன்ஸ் எல்லாம் முதல்லையே ஷூட் பண்ணி அதை அவங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை கொடுத்துருவார். ஸோ தட் பேரலாக இவங்க ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும், அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ரிலீஸை பிளான் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து சேரும். அது மாதிரி பிளான் பண்ணுறதுல வந்து சுந்தர்சி வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் சார். அதுக்கப்புறம் ஈவென்ட் தந்திரன் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம ஆர் கண்ணன் சார் டைரக்ஷன். அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் சார் ஈவென்ட் தந்திரன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த டைமில் வந்து அவர் ரீமேக் படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார். சடனாக இப்படி ஒரு படம் வந்தோன்னே அது கிரிட்டிக்கலாக அக்ளைம் ஆனிச்சு அண்ட் நல்ல விமர்சனம் வந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கும் பெரிய பேர் அந்த படத்தில். கரெக்ட். அண்ட் அந்த டைமில் வந்து ஸ்ட்ரைக் மட்டும் வரலன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கும் அந்த படம். அந்த படத்துடைய பார்ட் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து யார் வசனகர்த்தான்னு தெரிஞ்சால் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது முக்கியமாக டூரிங் டாக்கீஸ். அது யாருன்னா வெங்கட் சுபா சாரோடைய சன் வந்து சித்தார்த் வெங்கட் சுபா. அவர் தான் வந்து அந்த படத்துக்கு வந்து வசனமாக எழுதியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பணியாற்றிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு சார். இல்லை, சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் 2-3 ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் கதையை கட்ட எல்லாருமே அந்த அளவு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாளர் தான். சரி, சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும் சரியான வாய்ப்புகள் அமையணும். அது மாதிரி வாய்ப்பு சித்தார்த்துக்கு அமையலையே தவிர அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அது ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. லாக்டவுனுக்கு முன்னாடி வெங்கட் சுபா சார் வந்துட்டு கூப்பிட்டு இதை படிடா அப்படின்னு கொடுத்து ஒரு பவுண்டு கொடுக்குறாரு. என்ன சார் அப்படின்னா, என் பையன் எழுதியிருக்கிறான், படிச்சுட்டு நீ வந்து சொல்லு எப்படி இருக்கிறேன் அப்படின்னா. சரி நான் படிக்கிறேன். நான் நிஜமா சார் எனக்கு வந்து அவ்வளோ பவுண்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சரின்னு படிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் நம்பவே மாட்டேங்க சார், மிகைப்படத்தில் நான் சத்தியமாக 10 பேஜுக்கு அப்புறம் நான் வந்து முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே சார் வீட்டு போயிட்டேன். சார் என்ன சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறாரு, போய் படம் பண்ண சொல்லுங்கள் சார் நான் சொன்னேன். ஆக்சுவலாக அவர் வந்து லாக்டவுன் முடிஞ்ச உடனே படம் பண்ணுறதுக்குண்டான பிளானில் தான் இருந்தாங்க. வெங்கட் சுபா சார் இருந்தால் அது நேரத்துக்கு நடந்திருக்கும் தான். உண்மைதான். அவர் இருந்தால் நிச்சயமாக அந்த புஷ் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருப்பார். அப்போவே கூட 2-3 பேர் படிச்சுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இருந்தாலும் சரியான டைம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும் டைம் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.